ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி டெயில். இன்றைக்கி வாஷிங் மிஷின் சீரீஸில் ஒரு கமர்ஷியல் வாஷிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். கமர்ஷியல் வாஷிங் மிஷினுடைய ரேட் எவ்வளோ வருது, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன, அது எதுக்காக அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக உங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா காலையில் 10 to சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வாஷிங் மிஷின் எது அப்படின்னா கமர்ஷியல் வாஷிங் மிஷின். நம்ம இதை சொல்ல முடியாது, வாஸ்கேட்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது அப்படி தான் கம்பெனியில் இது பண்ணுறாங்க. இது கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணுறது. இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது எலக்ட்ரோலக்ஸ். இது இந்தியாவில் கிடைக்குதா அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இது இந்தியாவில் சேல்ஸே இல்லை. இது ஃபாரின்லேருந்து மட்டும்தான் இம்போர்ட் பண்ணணும். அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் என்ன, இது எதனால் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 7 கிலோ வாஷிங் மிஷின் அளவு தான் இருக்கும். இதுவும் 7 கிலோ அளவு தான். இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு வருது. 11 லட்சங்கிறது இதனுடைய யூபிஎஸ், ஸ்டெபிளைசர், வாஷிங் மிஷின் எல்லாமே சேர்த்து டோட்டலாக. இந்த வாஷிங் மிஷினுக்கு கண்டிப்பாக சர்வோ ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக போட்டாகணும். இந்த சர்வோ ஸ்டெபிளைசரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபா பக்கத்தில் வருது. அதுபோக பார்த்திங்கன்னா யூபிஎஸ் 1 kV யூபிஎஸ் ஒன்று கண்டிப்பாக போட்டாகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ஸை இதில் ப்ரோக்ராம் எல்லாமே ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் இடையில ரன் ஆகிட்டு இருக்கும்போது இடையில ஆஃப் ஆச்சுன்னா கரெக்ட் ஆயிரும். அந்த கரெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இங்கே யூபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. வாஷிங் மிஷினுக்கு ஒரு யூபிஎஸ்ஸா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வாஷிங் மிஷின் அப்போ யூபிஎஸ்சில் ரன் ஆகுமா அப்படின்னா இல்லை, வாஷிங் மிஷின் யூபிஎஸ்சில் ரன் ஆகாது. இதில் பவர் சப்ளை இருக்கும்போது ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும் பேக்கப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த யூபிஎஸ். மற்றபடி வாஷிங் மிஷினை ரன் பண்ணுறதுக்காக இல்லை. இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு வாஷிங் மிஷினை ஈக்குவலாக இருந்தாலும், இப்போ சாதாரண ஒரு வாஷிங் மிஷின் 7 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இதுவும் 7 கிலோ தான். அப்போது அப்படி இருந்தாலும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸு, இது ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே அதுக்கும் இதுக்கும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு வாஷிங் மிஷின் வாட்டர் ப்ரெஷர் ப்ரெஷர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரெஷர் சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் சென்சார் வாட்டர் எவ்வளோ எடுத்துக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ஸ்விட்சிங் வச்சு அதை ரன் பண்ணுவாங்க சாதாரண ஒரு வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் அப்படி இல்லை. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு துணியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட் அப்படின்னு போட்டிங்கனாலும் அதை வெயிட் கேஜில் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு 3 கிலோ துணி போடுறீங்க அப்படின்னா 3 கிலோ துணி போட்டோன்னா இதில் 3 கிலோ அப்படின்னு சொல்லி வந்துடும். சாதாரணமாக வாஷிங் மிஷின் மேலே எதாக இருந்தாலும் ஏதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுனா வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த வாஷிங் மிஷின் மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா இது மேலே வச்சாங்க கூட இதனுடைய வெயிட் கால்குலேஷன் மாறிடும். இப்போ பாருங்கள், இதில் கரெக்டாக 1.800 கிராம் இருக்குது இந்த வாஷிங் மிஷினில் உள்ளே இருக்கிற துணி. இந்த மொபைல் நான் மேலே வைக்கிறேன். மொபைல் வைக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 100 கிராம் 150 கிராம் அதிகமாகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக 50 கிராம் மிஸ் ஆனாலும் 100 கிராம்னுடைய வெயிட் அளவுக்கு இது காமிக்குது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு துணியுமே கரெக்டாக லிமிட்டாக எடுத்து அந்த துணிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுக்கும். அந்த எடுக்கிற தண்ணியுமே பார்த்திங்கன்னா வெயிட் கணக்கு தான். இத்தனை லிட்டர் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எடுத்து, இத்தனை கிலோ வாட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து தான் ரன் பண்ணும். உள்ளே வர வாட்டர்னுடைய ப்ரெஷர் 4 பார் அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த வாஷிங் மிஷினை ரன் ஆகும். இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகி எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். வாட்டர் ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கணும். அப்படி வாட்டர் ஃப்ளோவில் ஏதாவது சின்ன தடை இருந்தாலும் இது ஸ்டாப் ஆயிரும். இவ்வளோ அக்யூரேட்டாக இந்த வாஷிங் மிஷினை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? 11 லட்சம், இவ்வளோ ஸ்டெபிளைசர், சர்வோ ஸ்டெபிளைசர் போடணும், யூபிஎஸ் போடணும், வாட்டர் ப்ரெஷர் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக வாட்டர் சால்ட் வாட்டரோ அல்லது கார்பரேஷன் வாட்டரோ இது பண்ணி கொடுக்கவே முடியாது. இதுக்கு ஆர்ஓ வாட்டர், பியூரிஃபைடு வாட்டர் மட்டும்தான் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இது சாஃப்ட்னர் போட்டு எடுத்திருக்காங்க. இது மாதிரி பியூரிஃபைடு வாட்டர் மட்டும்தான் இதில் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த அளவுக்கு இதை ஏன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெஸ்டிங் ரிப்போர்ட்னு சொல்லியிருப்பாங்க, உங்கள் கிளாத்தினுடைய டெஸ்டிங் ரிப்போர்ட்டு. இது இத்தனை வாஷ்க்கு இதாகும், இத்தனை வாஷ் வரைக்கும் இது சாயம் போகாது அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க. அது நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஒரு இதில் துவைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டு கம்பெனியினுடைய ஒரு டிஷர்ட்டு
ஒரு 50 வாஷ்க்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாம் யூஸ் பண்ணும்போது ஒரு 30 வாஷ்லேயே அது ஃபேட் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெத்தட் வந்து இப்படி தான். ஒரு சுத்தமான வாட்டர், அதில் வந்து இத்தனை துணிக்கு இவ்வளோ சோப் பவுடர் தான் அப்படிங்கிற அளவுக்கு போட்டு பக்காவாக மெஷர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக நாம வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வாஷிங் மிஷினை அந்த லேபில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே முன்னாடி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பவுடர் போடுவோம், லிக்விட் போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே ஓப்பன் பண்ணி தான் இதனுடைய பவுடர் போடுறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் சாஃப்ட்னர் இருந்து அதுக்கு மேலே போடுற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு 2 கிலோ அப்படிங்கிற துணிக்கு வந்து 30 கிராம் டிட்டர்ஜென்ட் வந்து அவங்க போட்டு யூஸ் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பொதுவாக ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் காட்டன், சிந்தட்டிக், சாரீ அந்த மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம வச்சு நம்ம அந்த துணியை போட்டு வாஷ் பண்ணிக்குவோம். அது வந்து ப்ரீ ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்டு, அது எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வாஷ் நேரம், துவைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும், அலசருக்கு எத்தனை தாட்டி அலசணும், அதே மாதிரி புளியறதுக்கு எத்தனை தாட்டி புளியணும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லா ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு மூலமாக ப்ரோக்ராம் பண்ண முடியும். எப்போ வேணாலும் இதை ஆல்ட்ரும் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குது. இது வந்து இந்த கார்டை இப்படி இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஸ்வீப் பண்ணிங்கனாவே இது ப்ரோக்ராம் லோட் ஆகிக்கும். இந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணணும். இந்த பர்பஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 4 டைப்பான ஃபேப்ரிக் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் லேபில் இங்கே வர ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான ஃபேப்ரிக் வருது. அந்த 100கணக்கான ஃபேப்ரிக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம், இந்த துணி இத்தனை வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இந்த ப்ரோக்ராம் மாற்றி இதை வாஷ் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராமேட்டிக் ரிப்போர்ட்டு தான் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது இது வந்து இத்தனை வாஷுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறது. பொதுவாக வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் சுத்தமான தண்ணி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டஸ்ட்டு உள்ளே போகக்கூடாது. எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா இதனுடைய வாஷிங் மிஷினுடைய லைஃபே அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் எப்போவுமே அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் சர்வீஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வரைக்கும் வந்து எந்த ப்ராப்ளமே வராத அளவுக்கு தெளிவாக ஓடிட்டுருக்கோம். இது நம்ம வீட்டுக்கு கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அந்தளவுக்கு நெசசிட்டி இல்லை. 11 லட்சத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து யாருடைய திங்கிங் இருக்காது. எந்தளவுக்கு கம்மியாக வாங்கணுமோ அந்தளவுக்கு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த வாஷிங் மிஷினை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதே நேரத்தில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
தேங்க்யூ.